நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது செஸ்ஸில் வந்து இதுதான் செஸ் பார். இது வந்து 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா. இது ஒயிட் கலர் காலத்தில் ஒயிட் கலர் இருக்கணும், பிளாக்னு போட்டிருக்க இடத்துல பிளாக் இருக்கணும் ஓகேவா. இதுவே இந்த 8 பேர் வந்து 8 சிப்பாய்னு சொல்லுவாங்க. 8 சிப்பாய். இவங்க பேர் இங்கிலீஷில் பான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. இவங்க பேர் ரூக், யானைப்படைன்னு சொல்லுவாங்க. தமிழில் யானை கூட்டம் யானைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ரூக் ROOK ரூக் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பேர் குதிரை, தமிழில் குதிரை, இங்கிலீஷில் நைட். அதாவது செஸ் போர்டை பொறுத்த வரைக்கும் நைட்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹார்ஸ் வந்து நம்ம செஸ் போர்டை பொறுத்த வரைக்கும் நைட்னு சொல்லுவாங்க. இவங்க பேர் மந்திரி, செஸ்ஸில் வந்து பிஷப் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ராணி, இவங்க ராஜா. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த செஸ் போர்டை பொறுத்த வரைக்கும் அதாவது ராணி குயின் வந்து பிளாக் குயின் பிளாக்ல தான் இருப்பாங்க, ஒயிட் குயின் ஒயிட்டில் தான் இருப்பாங்க. இதுதான் ரூல். அதாவது நிறைய கன்ஃபியூஷன் வரும். ராஜா வந்து ஒயிட்டில் இருப்பாங்களா, ராஜா இது பண்ணுவாங்களா அப்படிலாம். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், பிளாக் குயின் அதாவது கருப்பு ராணி கருப்பில் தான் இருப்பாங்க, வெள்ளை ராணி வெள்ளையில் தான் இருப்பாங்க. இதுதான் செஸ் போர்டோட காயின் அரேஞ்ச்மெண்ட். இவங்க பேர் மறுபடியும் சொல்லிடுறேன். இவங்க பேர் ரூக், இவங்க பேர் நைட், இவங்க பேர் பிஷப், இவங்க ராஜா ராணி கிங் குயின். இவங்க 8 சிப்பாய் பான் ஓகேவா. இந்த பான் வந்து 2 ஸ்டெப் நகருவாங்க. ஃபஸ்ட்டு அதாவது செஸ் ஆரம்பிக்கும் போது ஒயிட்டில் தான் ஆரம்பிப்பாங்க. அவங்க ஒயிட்டில் ஆரம்பிக்கும் போது 2 ஸ்டெப் நகருவாங்க. அதாவது கருப்பு சிப்பாயும் சரி வெள்ளை சிப்பாயும் முதலில் ஆடும் போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் 2 ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. இங்கே இருந்து வர எல்லா காயினும் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் ஓகேவா. இங்கே இருந்து எடுத்து வைக்கிற எல்லா காயினும் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரே ஒரு மூவ் தான் பண்ண முடியும். 2வது மூவ் வந்து இப்படி நகர்ந்து போக முடியாது. அதுக்கப்புறம் இந்த சிப்பாயை வந்து பேக்வேர்ட் போகாது, பின்னோக்கி நகராது, முன்னோக்கி மட்டும்தான் நகரும். ஒரு கட்டத்துக்கு மட்டும்தான் நகரும். ஆனால் எதிரியை அட்டாக் பண்ணும் போது, நம்மளோட ஆப்போனன்ட் டீம் அட்டாக் பண்ணும் போது சைடில் போகும் ஓகேவா. அதாவது எதிரியை அட்டாக் பண்ணும்போது நல்லா கவனிங்க. எதிரியை இப்போ வந்து பிளாக்கோட டர்ன்னா எதிரியை அட்டாக் பண்ணும்போது ரைட்லேயும் போகலாம் லெஃப்ட்லேயும் போகலாம் ஓகேவா. இவங்களோட வேலை வந்து அட்டாக் பண்ணுற போது மட்டும்தான் சைடில் போக முடியும். மற்ற நேரத்தில் வந்து ஃபார்வேர்டில் மட்டும் ஒரு ஸ்டெப் தான் போகும். ஆனால் அவங்க கட்டத்துலேருந்து நகரும் போது 2 ஸ்டெப் போகலாம் ஓகேவா. இவங்களோட வேலை தெரிஞ்சிருச்சு. இவங்க பேர் ரூக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போவாங்க ஓகேவா. ஸ்ட்ரெயிட்டாக போய் இவங்கள அட்டாக் பண்ணலாம். இவங்களை அட்டாக் பண்ணிட்டா இவங்க வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ அட்டாக் பண்ணக்கூடாது. இவங்களோட இது வந்து இங்கேருந்து இந்த ஸ்ட்ரெயிட்டும் போகும், இந்த ஸ்ட்ரெயிட்டும் போகும், ரைட் சைடும் போகும், ஸ்ட்ரெயிட்டும் போகும். இவங்களோட வேலை வந்து ஸ்ட்ரெயிட் ஓகேவா. இவங்க பேர் நைட் வந்து எல் ஷேப்பில் போகும், 3 கட்டம் தாவும். இவங்க பேர் குதிரைன்றனால தாவி போவாங்க. இங்கே இருக்காங்க அப்படின்னா இவங்களை தாண்டி போகிற ஒரே காயின் வந்து நைட் தான். இவங்க பேர் கருப்பு மந்திரி பிஷப், கருப்புலேயே போவாங்க. இவங்க கருப்புலேயே போவாங்க, இந்த சைடும் போவாங்க இந்த சைடும் போவாங்க. இவங்க பேர் ராணி எல்லா பக்கமும் போவாங்கப்பா. முன்னாடியும் போவாங்க, பின்னாடியும் போவாங்க, சைட்லேயும் போவாங்க, இந்த சைட்லேயும் போவாங்க. நல்லா பாருங்கள், நான் நகட்டுறதை நல்லா பாருங்கள். இந்த மாதிரி போவாங்க ஓகேவா. இங்கே இருக்காங்கன்னா இப்படி போகலாம், இப்படி போகலாம், இந்த சைடில் போகலாம், எல்லா பக்கமும் போகலாம். இவங்க பேர் ராஜா இல்லைன்னா ஆட்டம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. செஸ் வந்து முடிஞ்சிருச்சு, செஸ் கேம் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இவங்க வந்து ஒரு ஸ்டெப் தான் நகருவாங்கப்பா. ஒரு அடி தான் நகருவாங்க, அதுக்கு மேலே நகர மாட்டாங்க. ஆனால் எல்லா பக்கமும் நகருவாங்க. இங்கே நிற்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னா இந்த பக்கமும் நகர்ந்துக்கலாம். ஆனால் ஒரு ஸ்டெப் தான் நகருவாங்கப்பா. இவ்வளோதான்ப்பா. இதுதான் செஸ்ஸோட பேசிக் ரூல்ஸ். இவங்க வந்து வெள்ளை மந்திரி ஒயிட் பிஷப் ஒயிட்லேயே போவாங்க ஓகேவா. இவங்க வந்து 3 ஸ்டெப்ஸ் நகருவாங்கன்னு சொல்லிட்டேன்.